அன்பார்ந்த மைவி3 ஆட் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் பார்த்துட்டு வந்து என்ன யாரும் திட்ட வேணாம் நண்பர்களே. நம்ம மைவி3 ஆட் சொந்தங்கள்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு தமிழ் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம மைவி3 ஆட்ஸை வந்து எல்லோரும் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம மதன் கௌரியாக இருக்கட்டும், நம்ம ஏடிடி சேனலாக இருக்கட்டும், மிஸ்டர் ஜிகேவாக இருக்கட்டும், எல்லோரும் ஸ்கேம்னு சொல்கிறாங்க இல்லையா. யாராவது ஒருத்தவங்களாவது நம்மளோட மைவி3க்குள்ளே வந்து என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்களா? இல்லை, வெளியிலேருந்து பார்த்துட்டே அவங்க எல்லாமே ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தாதானே தெரியும் உள்ளே நம்ம என்ன பண்ணோன்றது. யாராவது ஒருத்தவங்களாவது நம்மளால் மைவி3 ஆட்ஸில் காசு போட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்களாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா? இல்லை. அப்புறம் எப்படி நம்ம எம்டி சார் வந்து ஏமாற்றிட்டாரு, விஜயராகவன் சார் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களா போய் யாரும் ஏமாற்றலை. அவங்களா போய் யாரும் ஏமாற்றலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாற்றலை, ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். நீங்களாக தான் பேராசைப்பட்டு போய் காசை போட்டு ஏமாந்துருக்கீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, போனால் காசு போட்டால் நான் எடுத்துகிட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் மேலே ஃபஸ்ட்டு யார் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு யார் காசு போட்டாங்களோ அவங்க எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் காசு எடுத்தாங்களான்னு கேட்டிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டே வந்து அதில் காசு போட்டு ஒரு 4-5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு யாரையும் ஜாயின் பண்ணி விடல. அவன் இன்னும் காசு எடுக்கலை. டெய்லி 480 வரும்ன்றான். 1,21,000 போட்டிருக்கான். அவன் போட்ட காசே இன்னும் எடுக்கலை. இப்போது வர February 15 டைம் சேவர் போர்ட்டலில் அப்படி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அது வந்து அந்த 1,21,000 அந்த க்ரௌண்ட் மெம்பரு அந்த மாதிரிலாம் பிளான் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி புதுசாக ஆள் சேர்த்து அந்த காசு எல்லாத்தையும் லூட் பண்ணிவிட்டு இவனுக்கு எஸ்கேப் ஆகிறது தான் இவனோட பிளானே. அதனால் புதுசாக யாரும் இதில் வந்து காசு போடாதீங்க. அவனோட பிளானே இதுதான். இப்படி தான் வந்து எல்லா பாலிசி ஸ்கீம்லையும் பண்ணுவாங்க. நானும் இதேமாதிரி ஏமாந்துருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். உனக்கு என்னடா ஆக்கிற நீங்கள் கேட்கலாம். நானும் இந்தமாதிரி ஏமாந்துருக்கேன். என்ன மாதிரி ஏமாற வேணான்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். அவனோட பிளானே இதுதான். கடைசி நேரத்தில் சூப்பரான ஒரு ஸ்கீமை கொண்டாடுற மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட் சான்ஸ் இதில் காசு போடுவேன்னு சொல்லி காசு எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க. இது வரைக்கும் எனக்கு காசு வந்துட்டு இருக்கு, எனக்கு கரெக்டாக தானே வந்திருக்கு நீங்கள் நினைப்பீங்க. கடைசியில் ஏமாத்துறது தான் அவங்களோட பிளானே. மைவி3 ஆட்ஸ் வந்து நேர்மையான நிறுவனம், உண்மையான நிறுவனம், சூப்பரான நிறுவனம், எங்களை வாழ வச்ச நிறுவனம் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. எப்படி டாட்டாவுக்கு, அம்பானிக்கு, ஜெஃப் பெசோஸ்க்கு, எலான் மஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் வராத பிஸ்னஸ் ஐடியா, இவங்களுக்கெல்லாம் தெரியாத பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம சக்தி ஆனந்துக்கும் நம்ம குருஜிக்கும் தெரிஞ்சிருக்குன்றீங்க. சூப்பர். ஒரு மனுஷன் முட்டு கொடுக்கலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் முட்டு கொடுக்கக்கூடாது. என்னதான் நீங்கள் காசு போட்டிருந்தாலும் இந்த அளவுக்குலாம் முட்டக்கூடாது. ஒருத்தவன் கல்யாண பத்திரிகையில் வந்து பேருக்கு பின்னாடி வந்து டிகிரிலாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி மைவி3 ஆட்ஸ்ன்னு போட்டிருக்கான். அது வந்து ஒரு போஸ்டிங்காக அவருக்கு ஒரு டிகிரி மாரி அவர் வந்து போட்டுக்கிறாரு மைவி3 ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்குலாம் வந்து தற்கொலையாக இருக்கக்கூடாதுங்க. விட்டா நீங்கள் மைவி3 ஆட்ஸ்ன்னு குஞ்சில் கூட பச்சை குத்திப்பீங்க. முடிஞ்சா ரம்மி சர்க்கிளை வந்து பேன் பண்ணுங்கள், டாஸ்மாகை வந்து பேன் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல. இதில் எப்படி தெரியுமா இருக்குது? நான் மட்டும் திருடல, அவனும் தான் திருடுனா, அவனை ஃபஸ்ட்டு பிடிச்சி உள்ள போடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது இந்த ரம்மி சர்க்கிள் இருக்குது இல்லையா, அது டிஸ்க்ளைமர் போடுவாங்க. ரம்மி சர்க்கிள், இப்போ டாஸ்மாக்கு, அப்புறம் இந்த வேறு என்னது மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. எப்படின்னா ரம்மி சர்க்கிளில் வந்து பண இழப்பு அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அந்த ஆப்லேயே வந்து டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. டாஸ்மார்க்கில் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கூட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. நீங்கள் மைவி3 ஆட்ஸில் ஏதாவது டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து பண இழப்பு அபாயம் உள்ளது, மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். டாஸ்மாக மூடணுன்னா அது வந்து அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களா முடிவு பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பில்லை பாஸ் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். அவங்களா ஒரு தனிநபர் வந்து மூடணும், சிஎம் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்லாம் மூடிட முடியாது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு முடிவு எடுத்து பில் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் தான். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் தான் டாஸ்மாக க்ளோஸ் பண்ண முடியும். நீங்களாம் எப்படி பேசிட்டுருக்கீங்களா? அவங்க தூண்டி விடுறாங்க. அவங்கள அந்த மைவி3 இருக்கவங்க மேலே இருக்கவங்களாம் அவங்கள தூண்டி விட்டு இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி பேச சொல்லி அவங்க சொல்கிறத அப்படியே வந்து நீங்கள் காப்பி அடித்து பேசுகிறீங்க. இதெல்லாம் சிரிப்பு தான் வருது. அவங்க பேசுறது அப்படியே காப்பி அடித்து ப்ரூஃப் கொடுங்கலாம் கேட்குறீங்கல்ல. இதெல்லாம் அந்த குருஜி கிளப்பி விட்றது. உங்களை கிளப்பி விட்டு பேசுகிறீங்க நீங்கள். இந்த மைவி3 குஞ்சான்ஸ் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த மைவி3க்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கவனுங்க, முட்டு கொடுக்குறவனுங்க, இவனுக்கு தான் மைவி3 குஞ்சான்ஸ். அவனுங்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மைவி3 கம்பெனி இருக்கு இல்லையா, உங்கள் கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து பப்ளிக்காக வந்து ரிலைஸ் பண்ண முடியுமா?
அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண முடியுமா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா அந்த அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, எப்படி இன்கம் வருது, அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி, அவங்களோட டேக்ஸ்லாம் எவ்வளோ கட்டியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்டில் பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணால் இது ஸ்கேம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா பண்ணலாம்ல, பப்ளிக்காக வந்து இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக்காக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுமா? மை3 ஆட்ஸால் கொடுக்க முடியுமா? கொடுத்தா இது வந்து ஸ்கேம்னு தெரிஞ்சிடும். இதை வந்து நம்ம கேட்டோன்னு வைங்களேன், ரோட்டில் போகிறவங்களாம் நான் ஏன் காட்டணும், யூடியூப்பில் இருக்கவங்களாம் நான் ஏன் பதில் சொல்லணும், நான் கவர்மெண்ட்டில் காட்டிக்கிறேன் இப்படி சுற்றி வளைச்சி பதில் சொல்கிறாங்களே தவிர டைரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டால் இது வந்து ஸ்கேம் இல்லை, இது நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சிடும்ல. ஏன் அதை பண்ணல? ஆடு பார்த்தா வந்து காசு வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் என்னோட 2வது கேள்வி. ஆடு பார்த்தா எப்படா காசு வரும்? இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியே வந்து ஒரு ஆடுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா செலவு பண்ணலாம், யாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை. அவனோட மார்க்கெட்டிங் காஸ்ட்டே அதை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பேசிக் மெம்பருக்கே வந்து 7 ரூபா தராங்க, அவங்க ஓப்பனிங் மெம்பருக்கு 5 ரூபா தராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரௌன் மெம்பர்லாம் இருக்காங்க, அவங்களாம் 480 ரூபா தரணும். ஒரு ஆளுக்கு 480 ரூபா கொடுத்து ஆடு யாராவது கொடுப்பாங்களா? சொல்லு பார்ப்போம். இப்போது ஒரு கேப்சாலேயே வந்து 480 ரூபா வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆடுக்கு 480 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? இதை யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மை3 குஞ்சன்ஸ்லாம் இருப்பானுங்கல்ல, யாராவது இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். 3வதா ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அதனால இன்கம் வருதுன்னு சொல்கிறீங்க. இன்கம் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டில் 6 மாதமாக தான் வந்து இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இன்கம் கொடுத்தீங்க ப்ராடக்ட்லேருந்து? அதுக்கு முன்னாடி 2 ப்ராடக்ட் தான் வச்சுருந்தீங்க. இந்த ஃபேஸ் கேர் பேக்கு, இந்த கேப்சூல், அந்த மாதிரி 2 தான் வச்சுருந்தீங்க. நானும் 2021 அப்போயே மெம்பராக தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து எந்த பிளானையும் நான் எடுக்கலை. நீங்கள் அப்போலேருந்தே வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ராடக்ட்டே கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி பேமெண்ட் கொடுத்தீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். 4வது கேள்வி என்னன்னா, பர் மந்த்துக்கு நான் வந்து 54,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. இன்கம் டேக்ஸ் நீங்கள் யாராவது கட்டிருக்கீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ பதில் சொல்லுங்க பார்ப்போம். மாட்டினியா பம்பரை கட்ட மண்டையா? ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் இன்கம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இந்த 54,000 ரூபாய் நான் மாதம் வாங்குறீங்களா, யாராவது ஒருத்தவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிடுவீங்களா? பதில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போய் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே வந்து நீ வந்து வியூஸ்க்காக தானே வீடியோ போடுற, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக தானே வீடியோ போடுற, இதுலேருந்து நீ காசு பார்க்குறல அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவானுங்க. ஆமாம், வியூஸுக்காக தான் எல்லோரும் வீடியோ போடுறாங்க. யூடியூப்பில் எதுக்கு வீடியோ போடுறாங்க? வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், இதுக்காக தான் காசு போடுறாங்க. சரி, இதுக்காக தான் வந்து வீடியோ போடுறாங்க. சும்மா வந்து யாரும் வீடியோ போடுறது கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ ஷூட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி எடிட் பண்ணி போடுறது வியூஸ் வரதுக்கு தான். யாரும் பார்க்காம இருக்கிறது வந்து நான் இன்றைக்கி வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால் கமெண்ட்டில் வந்து வியூஸ்க்காக தானே வீடியோ போடுறேன், சப்ஸ்கிரைபருக்காக தானே வீடியோ போடுறேன், அது மாதிரிலாம் கேட்டுன்னு இருக்காதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது சும்மா வீடியோ எடுத்து போடுவாங்களா? வியூஸ்க்காக தான் போடுறேன். விஜயராகவ் எதுனாலும் முதல்ல கம்பெனியில் கேட்க சொல்கிறாப்புல, அப்புறம் ஸ்டேஷன் போகணும். நான் வழிமுறையில் இதே மாதிரி தான் போயிருக்கேன். நம்ம V3 ஆஃபீஸ்க்கு போய் ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம், மறுபடியும் ஜனவரி மாதம், இப்படி நான் பல தடவை அலைஞ்சு நேருக்கு நேரம் விஜயராகவ் உங்ககிட்டே நான் மோதியிருக்கேன். பல முறை உங்ககிட்ட நியாயமா நான் கேட்டு பார்த்தேன். இது நடந்தது எல்லாமே 2020 ஃபுல்லா நான் பார்த்துருக்கேன். பல முறை நான் பல தடவை போராடினேன். எனக்கு உங்ககிட்ட நீதி கிடைக்கல. நீ எந்த தண்டனை சட்டம் உன்னை தண்டிக்குதோ இல்லையோ, ஆண்ட உன்னை தண்டிப்பா விஜயராகவ். நான் கொடுத்த புகார் மனுவை காவல்துறை மீண்டும் விசாரிச்சு FIR பதிவு செஞ்சு, சத்யானந்தத்தை போல நீயும் சத்யானந்தும் ஒன்னா சிறைக்கு போகணும். அந்த நாளை நான் விரைவில் எதிர்பார்க்கிறேன். தர்மம் வெல்லும். நன்றி.